கூடாரம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாப்பார். தம்முடைய சபைக்குரியது எல்லாவற்றையும் பாதுகாப்பார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பரிசுத்தமாக்கப்பட்டவைகள் புதிதாக்கப்படும். சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் காவல் உண்டாயிருக்கும். அவர்கள் வீடுகளிலும் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் குடும்பத்தாரோடு கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் தங்கி தாபரிக்கும் வாசஸ்தலங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் தம்முடைய தேசத்தில் எளியவர்களின் குடிசைகளையும் ஐஸ்வர்யவான்களின் மாளிகைகளையும் பாதுகாக்கிறார். சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தினாலே எங்கு கூடியிருக்கிறார்களோ அங்கு கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். எங்கே 2 பேர் 3 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான பிரசன்னம் அவர்கள் நடுவே இருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்கு பரலோகத்தின் விசேஷித்த பாதுகாப்பு கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வனாந்திரத்திலே பாளையங்களில் தங்கியிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் கிடைத்தது. கர்த்தர் அவர்கள் மேல் பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கும் கொடுப்பார். இஸ்ரவேலை பாதுகாத்த தேவன் இக்காலத்தில் தம்முடைய சபையை பாதுகாப்பார். கர்த்தர் தம்முடைய சபையை பாதுகாப்பதன் மூலமாய் அவர் அதன் மீது கர்சனையோடு இருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தம்முடைய சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை போட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலைகள் மீது தகசு தோல் போர்த்தப்பட்டிருந்தது. வெளிப்பிரகாரம் ஆட்டுக்கடாவின் தோலால் மூடப்பட்டிருந்தது. கர்த்தர் தம்முடைய கூடாரத்தை பாதுகாக்கிறார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவனுடைய கூடாரம் காற்றுக்கும் மழைக்கும் பாதுகாப்பாயிருக்கும். காற்றும் மழையும் கூடாரத்தை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய கூடாரம் பகலிலே வெயிலுக்கு நிழலாக இருக்கும். பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் இருக்கும். கர்த்தர் தாமே தம்முடைய கூடாரத்தின் நடுவில் தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். தம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருப்பார். அக்கினிக்கு ஊடாக யாரும் உட்பிரவேசித்து வர முடியாது. கர்த்தருடைய மகிமை இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை போல் இருக்கும். நம்முடைய ஆத்மாவில் கர்த்தருடைய கிருபை கிரியை நடப்பிக்கும் போது அது ஆத்மாவுக்கு மகிமையாய் இருக்கிறது. மகிமையானவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும் போது அவர் நம்முடைய மகிமையான ஆத்மாவையும் காவல் காப்பார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:5. தேவனுடைய வல்லமையும் அவருடைய நன்மையும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தாமே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சங்கீதம் 32:7. கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்கிறோம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். கர்த்தரே நமக்கு எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் உண்டாக்கும் காரியங்கள். சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து வெளியேற்றி கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தபோது நடைபெற்ற சம்பவம் போல இது இருக்கும். எருசலேமில் உள்ள எல்லா சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும்
இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். சூரியனின் ஒளி 7 மடங்கு அதிகரிக்கும். சந்திரனின் பிரகாசம் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்போது மனுஷருக்கு வெயிலுக்கு நிழலாக ஒரு கூடாரம் தேவைப்படும். ஆதாமின் காலத்திற்கு முன்பு சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் இருந்தது போல மறுபடியும் புதுப்பிக்கப்படும் என்று இந்த வாக்கியத்திற்கு ஒரு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள்.